அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 158, 159 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமன் கிளான் கூட சண்டை அப்படிங்கிறது இன்னும் போய்கிட்டு இருக்குங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, கண்டினியூஸாக ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் வர வச்சது ஒரு பெரிய ஜைஜான்டிக் ஸ்வாடு. அது வந்ததை பார்த்தே இவனுங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க. அதோடு நிறுத்தாமல் அடுத்து வந்து ஒரு தண்டர் ஸ்வாட் அப்படிங்கிறத வர வைக்கிறான். இவன் இதோட நிறுத்தினானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, கண்டினியூஸாக ஃப்ளேம் ஸ்வாடு, விண்டு ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இறக்கிட்டே இருக்கான். இவ்வளோ ஸ்வாடை வெளியில் எடுக்கிறதே இவனுக்கு வந்து பயங்கரமான சோல் எனர்ஜி அப்படிங்கிறது காலியாகிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த மொத்த ஸ்வாடுமே யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுறான். ஏன்னா அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்வாடோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அவனுங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியலை. இப்போ இங்கே இருந்து அந்த லோக்கல் ஜீனியஸ் இருக்காங்க பாருங்க, அவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான்டா அப்படின்னு பார்க்குறானுங்க. அந்த ஃபேர் என்ன யோசிக்கிறா, இவனுக்கு 18 வயசு தான் ஆகுது, ஆனால் இப்போவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இன்னும் வளர வளர எந்த அளவுக்கு போவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த டீமன் கிளானுமே வந்து அரண்டு போய் தான் நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை கொல்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, நீ வந்து டிவைன் ஸ்வாடை யூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. இவன் என்ன யோசிக்கிறான், இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இப்போ டிவைன் ஸ்வாடை எடுத்து ஃபியூச்சரில் எதனா பிரச்சனை வந்துட போதோ அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ டிவைன் ஸ்வாடை யூஸ் பண்ண வேணாம், அதோட எனர்ஜியை மட்டும் போரோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ டீமன் கிளான் என்ன யோசிக்குதுன்னா, இந்த பையனோட அட்டாக்கெல்லாம் ஒரு தினுசா இருக்குது, இவனை விட்டால் வேலைக்கு ஆகாது, கொல்லணும்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்க ஜீனியஸ் இவனுங்கெல்லாம், எப்படா அது சாத்தியம், இவன் வந்து லெவல் 5 டிவைன் மார்ஷல் ரெல்மில் இருந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்களை வந்து டிஃபீட் பண்ணுறானே, இவன் மனுஷன் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் எவனோ ஒருத்தன் நம்மளை காப்பாற்றுறான்ல, அந்த ஒரு சந்தோஷம் இவங்க யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ டீமன் கிளானை சேர்ந்தவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு டோக்கன் ஒன்று கையில் எடுக்கிறாங்கப்பா. இந்த டோக்கனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ரெல்ம் சொல்லுவாங்க, அது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங். அதோடைய பவர் இதில் இருக்குது. இதனடா இதை வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பவர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தா சண்டை போகிற அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பவர் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இந்த பெருசுங்களாக இருந்துச்சுல, உண்மையாகவே அவங்களுக்கு பாய்சன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க போல தெரியுது. எல்லாமே தலை தொங்கின கோழி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த இடத்துல பையன்காரன் பிரச்சனை பண்ணானா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பங்காரன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அந்த மனுஷன் கேட்குறாரு, அதாவது சிட்டிலாடு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஏயா உன்கிட்ட நான் வந்து ஒரு சர்வெண்ட்டாக இருந்தேன், நீ என்ன பண்ண, என் ஒய்ஃப்க்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹேர்ப் எடுத்தேன், அதுக்காக என் கையை வெட்டினேன், என் ஒய்ஃப் வந்து இறந்து கூட போனான், அன்னைக்கு எடுத்தேன்டா சபதம், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பழி வாங்குவேனே, இன்னைக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். ஸோ அந்த ஆள் வந்து டீமன் கிளான் கிட்ட சொல்கிறான், எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கதையை முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஆன்சஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து சிட்டி லார்ட் கிட்ட கேட்குறாரு, உன்னால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஹாலில். அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியும், ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆக்டிவேட் மட்டும் பண்ணு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், உடம்புல இந்த மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஆக்டிவேட் பண்ண உடனே டீமன் கிளான் பார்க்குறானுங்க, டேய் இன்னுமா அந்த ஆள் உடம்புல எனர்ஜி இருக்குடா, விடாதீங்கடா, போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிறானுங்க. ஆனால் நம்ம ஆன்சஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணி மனுஷன் 2 மூதாம்பா பண்ணான். அங்கே இருந்த மொத்த பயிலும் செத்து போயிட்டான். அவனுங்களுக்கே என்ன நடந்ததுன்னு புரியல, ஏன்னா அவ்வளோ வேகமாக இருந்தது அட்டாக் ஒவ்வொன்றும். இந்த மனுஷன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, எல்லாருமே செத்துட்டாங்களா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக ஏதோ வாயில் போட்டுக்கிட்டு தன்னைத்தானே கொண்டுக்கிறான். சாகிறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்கிறான், டீமன் கிளான் தான் வந்து இந்த உலகத்தையே ஆள போதுன்னு சொல்லிட்டு பக்கி பாய்வில் கீழே விழுந்துருச்சு. இப்போ எல்லாருமே வராங்க, ஆன்சஸ்டருக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிட்டிலோட என்ன சொல்கிறாரு, என் பையன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், அங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம், ஸ்ட்ராங் ப்ராக்டிஷனர்ஸ்லாம் இருக்காங்களாம், உங்கள் உடம்புல இன்னும் தெம்பு இருக்கா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதே சமயத்தில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கும் மெசேஜ் வந்தது, உங்களால் போய் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவரும் அப்படியே பார்க்குறாரு, ஸ்ட்ராங் ப்ராக்டிஷனர்ஸா, இப்போ தான் நம்ம கொஞ்சம் பேர் கொன்னோம், ஓ அங்கே வேறு அட்டாக் பண்ணுறானுங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம், என்னோட ஸ்டூடெண்ட் அங்கே தான் இருக்கான் லின்ஃபங்க, அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாரு. இவங்க அப்படியே பார்க்குறாங்க, எது லின்ஃபங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிட்டி லார்ட் கிட்ட கேட்குறாரு, அதாவது இந்த சிட்டியில் ஒரு காட் லெவல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் உடம்புல இருக்க மொத்த எனர்ஜி நான் யூஸ் பண்ணால் கூட ஆக்டிவேட் பண்ணலாம், அப்படியே ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணால் கூட என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதே அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீ ஆக்டிவேட் மட்டும் பண்ணு, மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டு உடம்புல இருக்க மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஸோ சிட்டியில் இருக்க ஃபார்மேஷன் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் மனுஷ உடம்புல அதுக்கு மேலே தெம்பு இல்லை. இந்த மனுஷனுக்கு வருத்தம், ஐயோ பாய்சன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் வந்து ஏதாவது பண்ணி அவங்களை டிஃபீட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அங்கே அந்த பசங்களாம் இருக்காங்க இல்லையா, அவனுங்க அந்த ஃபார்மேஷனை பார்க்குறானுங்க,
பார்க்குறானுங்க. அடடா எவ்வளோ ஸ்ட்ராங்கான எனர்ஜிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. காட் லெவல் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நம்ம இன்னைக்கு காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. லின்ஃபங் பார்க்குறான், அடடா தண்டர் பவரா இந்த வர நான் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் இந்த டீமன் கிளானை சேர்ந்தவங்க பார்க்குறானுங்க, என்னடா நடக்குதுங்க, எப்படி ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. அப்போ இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இந்த தண்டர் சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, நம்மளால் எல்லா ஜீனியஸுமே டிஃபீட் பண்ண முடியாது, எவனாவது எங்கேயாவது ஆக்டிவேட் பண்ணியிருப்பான், சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறானுங்க. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஸ்னேக் மாதிரி உருவாக்கி அங்கே இருக்கவங்க எல்லாருக்கதையும் முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா அவனோட டிவைன் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதோடைய பவரை பாரோ பண்ணி இவங்கள அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா நிற்கலாம அந்த ஃபார்மேஷன் இருக்குது பாருங்கள், அதோட தண்டர் பவர் மொத்தத்தையும் தன்னோட உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, தலை சுற்றுது இவனுங்களுக்கு. டேய் எப்படா இது சாத்தியம், ஃபார்மேஷனோட பவர் எப்படா அவன் உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஏன்னா அந்த செலஸ்டியல் ரெல்ம்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும், இவனால் எப்படா இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த சைடு சிட்டிலோடு அவங்களுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. சிட்டிலோட என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோட பீக் பவரில் இருந்தால் கூட இந்த ஃபார்மேஷன் பவரை என் உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ண முடியாது, என்னதானா நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஆன்சிஸ்டர் நக்கலாக சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் மனுஷன், ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இப்போ இங்கே டீமன் கிளான் பார்க்குறானுங்க, டேய் இந்த பையனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதரா, இவன் கதையை முடிச்சு விட்டணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறானுங்க. ஆனால் அதுக்குள்ளே அவன் பவரெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டான், வச்சு செஞ்சு விட்டாங்க எல்லாரையுமே. அதாவது ஒரே அட்டாக் தான், ஒருத்தனாலையும் எஸ்கேப் ஆக முடியல, எங்கடா ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு மொத்த பையனையும் காலி பண்ணி விட்டான்பா அவன். இப்போ இந்த இடத்துக்கு சிட்டிலோட ஆன்செஸ்டர் எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது லீலு என்ன சொல்கிறாங்க, நல்ல வேலை லின்ஃபங் இங்கே இருந்தான், இல்லைனா எங்கள் உயிரெலாம் போயிருக்கோம், அவன் தான் எங்களை காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறா. இவனுங்களும் அப்படியே பார்க்குறானுங்க. சிட்டிலோட் பார்க்குறாரு, அடடா இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸா, சவுத்துலேருந்து இப்படி ஒரு ஜீனியஸ் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மால் டோட்டலாக டயர்டு, அதான் போய் கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட சோல் பவர் தான் காலி ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படிங்கிறான். இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.